அன்பிற்கு இனியவர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான புனிதமான இடத்தைத்தான் நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்ச பீடம் ஸ்ரீ ஜெய்சக்தி ஞான விநாயகர் ஆலயத்தில் மாதந்தோறும் பிருத்தியங்கராதேவி மிகும்பல மகாயாகம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே முதன்முறையாக உன்னதமான சங்கற்பத்திற்காக இறைவனினுடைய கருணையினால் இந்த மகாயாகம் நிகழ்த்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பரந்த விரிந்த இந்த வளாகத்தில் ஆமை வடிவ யாக குண்டம் அமைக்கப்பட்டு அந்த யாக குண்டத்திலே பக்தர்கள் அன்பர்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக மிளகாயை ஆகுதி செய்து அர்ப்பணித்துக் கொண்டு இந்த யாகத்திலே கலந்து கொண்டவர்கள் பல அற்புத பலன்களை பெறுகிறார்கள். அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் இங்கே நிவாரணம் பெறுகிறார்கள். தடைபட்ட திருமணங்கள் அது தீர்த்து வைக்கப்படுகிறது. கடன் பிரச்சனைகளிலே இருக்கின்றவர்களுக்கு, குடும்ப சிக்கல்களிலே இருக்கின்றவர்களுக்கு, தொழில் தடைகளிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக, பேரருளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக பிருத்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகம் இங்கே நிகழ்ந்து வருகிறது. இதை அனைத்து பக்தர்களும், இறைவனினுடைய கருணை உள்ளவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் இதிலே பங்கேற்று அனைவரும் பலன் பெறலாம். அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்திலேயே முதல் முறையாக உலகத்தினுடைய நலனுக்காக ஈசன் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவை ஏற்று எம்பெருமானினுடைய வழிகாட்டுதலின்படி இங்கே இந்த மகா யாகம் நிகழ்த்தப்படுகிறது என்பதுதான் அற்புத அதிசயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அன்பும் கருணையுமாக, இணக்கமாக, சமாதானமாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்கான வேண்டுதலை ஈசனிடத்திலே முன்வைத்த பொழுது ஈசன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய திருவுருவங்களை, உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய திருவுருவங்களை எல்லாம் வைத்து அவர்களுக்கு ஆராதனை வழிபாடு செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஈசன் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஈசனினுடைய உத்தரவை ஏற்று நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர், மாண்புமிகு பிரதமர் அவர்களினுடைய திருவுருவத்தை இங்கே நிர்மாணம் செய்து அவர்களுக்கு வழிபாடு ஆராதனை செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இங்கே ஆராதனை வழிபாடு செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கின்றவர்களினுடைய திருவுருவங்களையும் இங்கே நிர்மாணம் செய்து அவர்களினுடைய திருவுருவங்களுக்கும் ஆராதனை வழிபாடுகள் செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அது ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்தாலும், சீனாவினுடைய அதிபராக இருந்தாலும், அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தாலும், இதுபோன்று இவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களினுடைய அடையாளங்களாக இங்கே முன்னிறுத்தப்பட்டு இவர்களுக்கு வழிபாடு ஆராதனை செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இது பற்றி பலருடைய பல விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இறைவன் நமக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பேருண்மை என்னவென்றால்,
இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. இந்த மனித வாழ்க்கையை நிர்மாணம் செய்யக்கூடிய அரசியல் தர்மத்திற்கானது, அரசு தர்மத்திற்கானது. ஆகவே இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த புனிதமான தெய்வீகமான அரசியலிலே இருக்கின்றவர்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் எல்லாம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக, மக்களுக்கு கடவுள்களாக, இறைவர்களாக இருந்து செயலாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இது இந்த மண்ணில் நிறைவேற்றப்படுவதற்கு அவர்களெல்லாம் நல்லுணர்வை பெற்று நல்லாட்சி புரிவதற்கான வலிமையை அருளும் இந்த யாகத்தின் மூலமாக இந்த உலகத்திற்காக, மனித குலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் பெரும் துணையாக இருந்து இறை பேராற்றல் வழங்கும். அதற்காக இந்த செயலை, இந்த வேள்வியை நிகழ்த்த வேண்டும் என்று ஈசன் உத்தரவிட்டிருக்கிறான். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த மகா வேள்வி இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த வேள்வி துவங்கப்பட்டதற்கு பின்னால் உலகத்தில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களும் நிகழ்வது நிதர்சனமாகி வந்து கொண்டிருக்கிறது. அவ்வை பிராட்டியினுடைய விநாயக அகவலால் ஆராதிக்கப்படுகிற அந்த அகவல் சூழ்ந்த ஒரு அற்புதமான இறை உணர்வு கமழுகிற அற்புதமான ஸ்ரீ ஜெய்சக்தி ஞான விநாயகர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மகா வேள்வியினுடைய நிறைவில் அனைத்து அன்பர்களும் அனைத்து பக்தர்களும் தங்களினுடைய கைப்பட இந்த மகா வேள்வியில் ஆராதிக்கின்ற அந்த புனித நீரை விநாயகருக்கு தங்களினுடைய கைப்பட நீராட்டி வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து பக்தர்களும் பேரருள் பெறுகிறார்கள் என்பது இன்றைய நிதர்சன உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மகா வேள்வியில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்த்தப்படுகிறது என்பதுதான் எல்லோருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சம்போ சிவசங்கர அவர்களிடத்திலே ஈசன் உத்தரவிட்டு இந்த மகா வேள்வியிலே வராகி அம்மனை, அந்த திருமேனியை ஆராதனை செய்து அந்த வராகி அம்மன் அவர்கள் பக்தர்களிடத்திலே பால் அருந்த போகிறார்கள், அதை நீ அந்த வேள்வியிலே நிகழ்த்திவை என்று அவருக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சம்போ சிவசங்கர ஆதீனம் அவர்கள் இந்த மகா வேள்வியில் பிரித்தியங்கரா தேவி நிகும்பல யாகத்தில் கலந்து கொண்டு வராகி திருமேனியை இங்கே ஆராதனை செய்து பால் அருந்துகிற அற்புதம் நிகழ்த்தப்பட இருக்கிறது. அனைத்து பக்தர்களும் வராகியம்மனுக்கு பால் அமுதம் ஊட்டி அந்த அதிசயத்தில் அற்புதத்தில் மகிழ இருக்கிறார்கள், பேரருள் பெற இருக்கிறார்கள் என்பது இந்த மாத மகாவேள்வியின் பிருத்தியங்கரா தேவி மிகும்பல யாகத்தினுடைய ஒரு அற்புத செய்தியாக இருக்கிறது. அனைத்து அன்பர்களும் இறை கருணை பெற்றவர்கள், அருளுள்ளவர்கள், அந்த அருளை பெற்றவர்கள் இந்த அற்புத வாய்ப்பை பெற்று நீங்கள் அத்துணை பேரும் இறை பேரருளை பெற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்கு அனைவரும் பங்கேற்க வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிபூரண நல்லாசிகள்.